ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் ஒரு பவுன் வச்சு எப்படி 5 பவுன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு பவுன் வச்சு அரை பவுன் எடுக்கலாம் அப்படின்றது நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது எப்படி சாத்தியம் அப்படின்றத கடைசி வரை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1 கிராம் பார்த்தோன்னா 9,015 ரூபா வருது கரெக்டாக. ஸோ நேற்று ரேட்டு பார்த்திங்கன்னா 8,945 ரூபா தான் வந்திருக்கு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 70 ரூபா கூடியிருக்கு. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா 9,015 ரூபா, இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா 8,945 ரூபா. ஸோ 70 ரூபா கூடியிருக்கு. ஒரு பவுன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா 71,560 ரூபா கரெக்டாக. இது பார்த்திங்கன்னா பகனுக்கு 560 ரூபா பவுனுக்கு கூடியிருக்கு. ஸோ இவ்வளோ ரேட் வருது. இப்போது எப்படி அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கோல்ட் ரேட்டை பார்த்தாலே நமக்கு தலை சுற்றிடும். ஸோ அந்தளவுக்கு நகை ரேட்டில் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டுருக்கு. நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நகை ரேட்டு போயிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது கடையில் நகை எடுக்கிறதே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தோன்னா ஈடு வைப்போம். இப்போ அதுக்கும் ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் வட்டியும் முதலையும் கட்டணும் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. வர்ற காலத்தில் என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியலை. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுனை வச்சு எப்படி நம்ம 5 பவுன் எடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நார்மலாக நகைச்சீட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் நிறையா இடத்துல, சரிதானே? நகைச்சீட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு பவனுக்கு நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறையா பேர் நம்ம போட்டு எடுத்திருப்போம். ஆல்ரெடி நானுமே போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதம் லாஸ்ட்டில் கூட நான் போய் எடுக்க போகிறேன். 6,000 ரூபா சீட்டு போட்டிருந்தேன். இப்போ அதுவுமே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டு டியூ நான் கட்டியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன். இது கடையில் நம்ம சேனலில் கல்யாண் ஜுவல்லர்ஸ், மலபார், அப்புறம் தங்கமயில் டீச்சி கோல்ட்டு பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பழசு எவ்வளோக்கு போயிருக்கு, புதுசு எவ்வளோக்கு எடுத்தாங்க அப்படின்றதும் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவணை முறையில் தங்கம் எடுப்பது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஆப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றியும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நகை கடையில் இப்போ ஒரு சீட்டு இருக்குது. அது நிறையா பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்க நிறையா பேர் இருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பவுனை ஈடு வச்சோம்னா இப்போ ஒரு பவுனுக்கு நேற்று 48,000 ரூபா கொடுத்துருக்காங்க. விவசாய கடன்னாலும் அவ்வளோதான் கொடுக்காங்க, நார்மல் நகை கடன்னாலும் நமக்கு அவ்வளோதான் கொடுக்காங்க, சரியா? ஸோ 48,000 ரூபா இப்போ கொடுக்காங்க. கூட ஒரு 2,000 ரூபா வச்சு இப்போ நம்ம என்னென்னா அந்த அமௌண்ட் அந்த 50,000 ரூபாயுமே ஃபஸ்ட்டு நகைக்கடையில் டெபாசிட் பண்ணிடணும். இத்தனை பவனுக்கு அப்படின்னு. இப்போ 5 பவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது 5 பவனாக இருக்கட்டும், இல்லை 3 பவனாக இருக்கட்டும், இல்லை 2 பவனாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவனை ஈடு வச்சு இப்போ அரை பவன் தான் எடுக்க முடியும். அது கூட இப்போ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்படி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம். இப்போ நிறையா பேர் கல்யாணம் வச்சுருப்போம். இப்போ கல்யாணத்துக்கு அந்த நேரத்தில் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பணம் பெரட்டுவோம் கையில். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நேரத்தில் இப்போ அப்படி டைம் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா நிறையா பேருக்கு பார்த்தோம்னா இப்போ எங்கேயாச்சும் பணம் வர்றதாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அந்த இடத்துலேருந்து பணம் வர்றதுக்கு உறுதியாக இருக்கும், ஆனால் லேட் ஆகும். இங்கிட்டு பார்த்தா நகை எடுக்கணும்னு தான் இருந்திருப்போம், ரேட்டை கூட்டிக்கிட்டு போகும். இப்படி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மள்ட்ட இல்லைனாலுமே சரி, எப்படினாலும் இப்போ நகைக்காக நம்ம கடன் வாங்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா நார்மலாக கூடிக்கிட்டு போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இல்லை குழு லோனோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த லோனை நார்மலாக நம்ம கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டணும். நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த இடத்துல அப்படியே வந்து நார்மலாக டெபாசிட் பண்ணிடணும். டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேட்டு வந்து இப்போ நம்ம 10 மாதம் சென்று நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை 6 மாதம் சென்று வந்து நாங்கள் இத்தனை அந்த மீதி நகையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டெபாசிட் கட்டும்போது அன்னைக்கான ரேட்டு வந்து நமக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது நகைக்கடையில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லர்ஸில் போய் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக உறுதியாக பணம் வருது, இல்லை நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம், இல்லை எதுக்காச்சும் நம்ம செய்முறை செய்யணும், இல்லை நமக்கே தேவை இருக்குது நம்ம எடுக்கணும், ஒரு இப்போ லோன் எடுத்துருப்போம், லோன் வந்து முடிஞ்சு போகிற சமயமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் லோன் வரும், ஒரு 2 வாரமோ 6 எவ்வளவோ நாளுக்குள்ளே இப்போ நமக்கு இடையில வருது அப்படின்னா அந்த பணத்தை நம்ம நகைக்கடையில் கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிட்டோன்னா அன்னைக்கு ரேட் வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம டைம் நம்ம எடுக்க போகும்போது அதே ரேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட், அப்புறம் கோல்டு சேவிங், ஸோ எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்குமே கண்டிப்பாக வீடியோஸ் பிடிக்கும். நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐடியாவை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு நகை ரேட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி அந்த ரேட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கல்யாணம் இருக்குது, செய்முறை இருக்குது, இல்லை வந்து நமக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு எடுக்கிறோம், இல்லை நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், தாலி தமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ண நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோஸுமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.